அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதி ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்று நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று கார்த்திகை தீபம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதால் இன்று அந்த கார்த்திகை தீபம் திருநாளில் கிரிவலம் சென்றால் என்ன சிறப்பு, எப்படி கிரிவலம் செல்லலாம், கிரிவலம் சென்றால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒரு சிறிய பதிவாட்டம் இந்த கிரிவலத்தை பற்றி சொல்லிருப்பேன். இன்று கார்த்திகை தீப திருநாளில் இன்றிலிருந்தே தீபம் முடிஞ்ச பிறகு கிரிவலம் செல்வாங்க. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் இந்த பௌர்ணமி கிரிவலம் செல்றவங்க இந்த கார்த்திகை மாதம் என்பது மிகவும் சிறப்பான மாதம். இது தேவர்களுடைய மாதம். இந்த மாதத்தில் கிரிவலம் ஆரம்பித்தால் மிகவும் சிறப்பு. அதே போல் இந்த திருமணம் தடைபடுறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, நீண்ட நாளாக நோயினால் அவதிப்படுறவங்க, இவங்களுக்கு இந்த கிரிவலம் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமிலிருந்து தொடங்கினால் 3 கிரிவலங்கள் சென்றால் அவங்களுக்கு அனைத்து விதமான சலுகை, அதாவது நோயாக இருந்தாலும் தீரும், அவங்கள் வேண்டிய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். 3 கிரிவலம் செல்லும் போதும் அங்கே இருக்கிற லிங்கங்களை வணங்கிக்கின்னு, அதான் அஷ்டலிங்கங்கள் இருக்கும். அஷ்டம்னா 8 லிங்கங்களையும் உங்களுக்கு, அதான் 8 லிங்கங்களையும் வணங்கணும். உங்களுக்கு எந்த லிங்கம் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வருதோ அந்த லிங்கத்துக்கு சிறப்பான வழிபாடு செய்து வணங்குவது உங்கள் கோரிக்கைகள் மிகவும் விரைவில் நிறைவேறத்துக்கு அருள் புரியும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஒரு கிரிவலமும் போய் முடிக்கக்குள்ள தொடர்ந்து 3 மாதம் செல்லணும் கிரிவலம். அப்படி முடிக்கக்குள்ள அங்கே இருக்கிற சிவனடியார்களுக்கு 9 பேருக்கு அங்கஸ்தரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகவும் சிறப்பு. அதான் துண்டு 9 பேர்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்படி நீங்கள் 9 பேருக்கு கொடுக்கக்குள்ள அருகில் வேறு யாரும் இருக்கக்கூடாது. வேறு யாருன்னா வேறு சிவனடியாருக்கா இருக்கக்கூடாது. அவங்க உங்ககிட்ட அந்த துண்டை யாசனை காக்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் அதை சுற்றி நடந்து வரக்குள்ள ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேருக்கு கொடுத்துட்டு நீங்கள் மாட்டுக்கும் கிரிவலத்தை சுற்ற ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் 2 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒரு 3 பேருக்கு கொடுத்துட்டு முடிச்சிடணும். ஆனால் நீங்கள் அந்த அங்கவஸ்திரம் கொடுக்கக்குள்ள வேறு சிவனடிகார் இருந்து உங்ககிட்ட கையேந்தக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த எந்த கோரிக்கையை வைத்து நீங்கள் கிரிவலம் சுற்றுறீங்களோ அந்த கோரிக்கை தடைப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். தெளிவாக இந்த தானம் பண்ணக்குள்ள தெளிவாக பண்ணணும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ கிரிவலம் போகிறதுனால செய்த பாவங்கள் அனைத்து நீங்கும், உடல் ஆரோக்கியமாகும், சித்தர்களின் அருளானதும் சிவபெருமானின் அருளானதும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலேயும் கிரிவலம் செல்லக்குள்ள முருகப்பெருமான் அருளும் மிகவும் அற்புதமாக கிடைக்கும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு. உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று கார்த்திகை மாதம் கிரிவலம் என்று சென்றால் சிறப்பு. இப்போ காலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி பௌர்ணமின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் உள்ள ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதியே பௌர்ணமி பிறகுது. கருத்தில் கொள்ளணும். அதாவது 14ஆம் தேதி மாலை 4:17க்கு பௌர்ணமி பிறகுது. அன்றிலிருந்து கிரிவலம் சுற்றுவது மிகவும் சிறப்பு. இப்போ 15ஆம் தேதி பௌர்ணமி அன்று மாலை 3:13க்கு அந்த பௌர்ணமி நிறைவடைகிறது. இந்த இடைப்பட்ட நாளில் 14, 15 இப்போ நான் சொன்ன டைமில் சுற்றினீங்கன்னா அந்த பௌர்ணமியுடைய முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்கலாம். கிரிவலம் சென்ற அற்புதமான சக்தியும் நீங்கள் அனுபவிக்கலாம். இப்போ கிரிவலம் என்றாலே அந்த பௌர்ணமி தான் மெயின். அந்த பௌர்ணமி டைமில் சுற்றினா தான் அதுக்கு அதிகமான மவுசு இருக்குது. அதாவது எப்படின்னா அதிகமான பலன் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். கிரிவலம் சுற்றத்தில் இப்போ ரிஷி முகூர்த்தம் இருக்குது 3 to 4:30. இது ரிஷி முகூர்த்தம். அந்த டைமில் நீங்கள் கிரிவலத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கூட இந்த சித்தர்களும் கண்டிப்பாக கிரிவலம் சுற்றி வர அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தம் இருக்குது 4:30லேருந்து 6. அந்த டைமில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இறை அருளும் உங்கள் கூட சேர்ந்து வரும். அதே போல் பஞ்சபூதங்களும் துணையுடன்
உங்கள் கூட நடந்து வரும், கருத்தில் கொள்ளுங்க. இந்த 2 டைமில் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும். கருத்தில் கொண்டு நீங்கள் அதை பயன்பெறுங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ மாலை நேரத்தில் ஆரம்பிப்பாங்க, அது பொது பலன். இரவு நேரத்தில் ஆரம்பிப்பாங்க, அதுவும் பொது பலன். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம் என்பது விசேஷமானது. அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. எந்த முகூர்த்தத்தில் ஆரம்பித்தாலும் மாலை 3:13க்குள்ளே 15ஆம் தேதி முடிச்சிடணும். சனிக்கிழமை மாலை 4:17க்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை 3:13க்குள்ளே முடிச்சிடணும். அதுதான் மிகவும் சிறப்பு. மீதி கிரிவலம் நீங்கள் சுற்றலாம், அது தவறு கிடையாது. அது அவங்களுடைய சாதாரணமாக கிரிவலமாக அமையும். நீங்கள் சிறப்பான வேண்டுதல் வைத்து கிரிவலம் சென்றீங்கன்னா இந்த நாளில் தான் செல்லணும், அதை கருத்தில் கொள்ளணும். அதே போல் கிரிவலம் செல்லக்குள்ள வேகமாக செல்லக்கூடாது. ஒரு 9 மாத கர்ப்பிணி பெண் கையில் விளக்கு வைத்து பொறுமையாக எப்படி நடந்து வருவார்களோ அப்படிதான் நீங்கள் செல்ல வேண்டும். அதாவது எப்படின்னா, ஒரு தாய் வயிற்றில் குழந்தை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து பய பக்தியுடன் நடந்து வருவார்களோ அது போன்று நடந்து வர வேண்டும். அப்போதான் அந்த கிரிவலத்துக்கு மதிப்பு. ஆனால் நீங்கள் அது போல் நடந்து வந்தீங்கன்னா குறைந்தது ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரமாக ஆகிடும். அதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் மிகவும் சிறப்பு. அதாவது கிரிவலம் நடந்தவர்களுக்குள்ள இறை நினைவுடனும் இறை மந்திரத்தை ஜெபித்தவாறும் வள வரணும். பொழுதுபோக்காக நட்பு உறவுகளுடன் அரட்டை அடித்தவாறு இல்லை சுற்றுலா செல்வது போன்று மனப்பான்மையுடன் செல்லக்கூடாது. அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். ஏன்னா அந்த இடத்தில் அண்ணாமலையார் மலை உருவமாகவே அமைந்திருப்பதாக சித்தர்களும் சரி புராணங்களும் சரி தெரிவிக்கின்றன. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த கிரிவலத்தை மிகவும் கவனமாக விழிப்புணர்வோடு செல்லுங்கள். இது நல்லது. ஆண்களாக இருந்தால் மேலாடை இல்லாமல் கிரிவலம் செல்லலாம், அது மிகவும் சிறப்பு. பட்டு அல்லது கதிராடை உடுத்தி சென்றால் மிகவும் சிறப்பு. அதே போல் பெண்கள் கதிர் புடவை இல்லை கதிர் சட்டப்பாவாடை அணிந்து சென்றால் அவங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களுக்கு கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் வெயில் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி குடை பிடித்து கொண்டு கிரிவலம் செல்லக்கூடாது, அது மிகவும் முக்கியம். கிரிவலத்துக்கு குடை பிடித்துன்னு போனால் அதுக்கு பலனே கிடையாது, கருத்தில் கொள்ளுங்க. கிரிவலம் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கருத்துக்களாக இருக்குது. மலையை சுற்றும் போது உள்ளமெல்லாம் இறைவனை சிந்தனை மட்டுமே நினைத்திருக்க வேண்டும், கருத்தில் கொள்ளுங்க. ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்தபடியே செல்ல வேண்டும், உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். மலையை சுற்றும் பாதையில் அதாவது இப்போ 8 லிங்கங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த லிங்கங்களை ஒரு வாட்டியும் நாம் மலையை சுற்றி செல்லும்போது 3 சுற்றுலேருந்து 9 சுற்று நீங்கள் சுற்றிவிட்டு தான் செல்ல வேண்டும். அப்போதுதான் நீங்கள் அந்த மலையை சுற்றும் முழு பலனையும் நீங்கள் அடையலாம் என்பதை கருத்தில் கொள்ளணும். மலையை இடமிருந்து வலமாக மட்டுமே சுற்ற வேண்டும். ராஜகோபுரத்தில் இருந்து மலையை சுற்றி வர அதாவது மலையை சுற்ற ஆரம்பிக்குள்ள ராஜகோபுரத்திலிருந்து தொடங்க வேண்டும், கருத்தில் கொள்ளுங்க. அது மிகவும் சிறப்பு. கோபம் போன்ற உணர்ச்சிகள் இல்லாமல் உள்ளம் சமநிலையில் இருக்கும்படியாக ஒருமித்த சிந்தனையோடு கிரிவலம் செல்ல வேண்டும். அப்போதான் உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை அமையும், கருத்தில் கொள்ளுங்க. தங்களின் ராசிக்கேற்ப லிங்கங்களுக்கு சிறப்பு பூஜை செய்து நல்ல பலன்களை தரும், அதை கருத்தில் கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த ராசியோ, இப்போ உங்களுக்கு குபேரன் தான் உங்களுக்கு சிறப்பாக வராருன்னா குபேர லிங்கத்தை நீங்கள் வழிபட்டு அதுக்கு அர்ச்சனை செய்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்க. மலையை ஒட்டி வலப்புறமாக கிரிவலம் செல்வது மிக மிக சிறப்பு, கருத்தில் கொள்ளுங்க. கிரிவலத்தை தொடங்கிய இடத்திலேயே கிரிவலத்தை நிறைவு செய்வது மிகவும் சிறப்பு, அதையும் கருத்தில் கொள்ளுங்க. கிரிவலம் தொடங்கும் போது அதாவது கிரிவலம் தொடங்கும் போதும் நிறைவு செய்யும் போதும் தீபம் ஏற்றி மலையை வணங்குவது மிக மிக சிறப்பு, கருத்தில் கொள்ளுங்க. கிரிவலம் முடிந்தவுடன்
குளிக்கக்கூடாது. அதாவது மிக முக்கியமான கருத்து அது, கருத்தில் கொள்ளுங்க. கிரிவலம் முடிந்ததும் குளிக்கக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா, இந்த தவற இரவில கிரிவலம் செய்றவங்க செய்றாங்க. அத கருத்தில் கொள்ளுங்க. கிரிவலம் வந்து இப்ப நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா, விடியகாலை 5 மணி, 6 மணி இல்ல 7 மணிக்கு முடிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க அ அவங்களுடைய காலை கடன்லாம் முடிச்சுட்டு, அவங்க குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. காலை கடன் முடிச்சுட்டு குளிக்காம தான் வரணும். அத கருத்தில் கொள்ளுங்க. அப்பதான் நீங்க இந்த கிரிவலம் சென்று வந்த முழு பலனையும் அடைய முடியும். இல்ல நாங்க குளிச்சுட்டு தான் சுத்துனோம்னா, இரவுல உங்களால சுத்த முடியாது. இல்ல இரவுல நீங்க கிரிவலம் ஆரம்பிக்கும்போது, அப்பயே குளிச்சுட்டு நீங்க ஆரம்பிக்கலாம். அது தவறு கிடையாது. எக்காரணத்த கொண்டும் கிரிவலம் சுத்திட்டு வந்து அதுக்கப்புறம் குளிக்கக்கூடாது. நீங்கள் கிரிவலம் சென்ற பயனையே உங்களுக்கு இருக்காது. கருத்தில் கொண்டு இன்று இந்த கார்த்திகை மாத அற்புதமான கிரிவலத்தை அனைவரும் பயன்பெறும்படி மகிழ்ச்சியாக அதாவது மன நிம்மதியோடு நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் 100% வெற்றியடையும். எம்பெருமான் சிவனாலும், முருகப்பெருமான் துணையாலும், முப்பெரும் கடவுள் விநாயக பெருமான் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் நினைத்தது மனம் போல் உங்களுக்கு அமையட்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இனிமேல் அதாவது என்னன்னா, எனக்கு தெரிந்த விதவிதமான புது கருத்துக்களை தெரிவிப்பேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதேபோல் தினம் ஒரு தகவல் என்று தினம் ஒரு எனக்கு தெரிந்த கருத்தை சொல்கிறேன். அது 1 நிமிடம் தான் ஓடும். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பதிவு தேவையான பதிவாக அமையலாம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.